ஈரான் யுத்தத்துல ட்ரம்புக்கு எப்பயுமே அதிர்ச்சி மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கு. இத வெளியூர்க்காரன் சொன்னாலும் பரவால்ல. உள்ளூர்க்காரன் யாரு அமெரிக்கனே ட்ரம்ப பார்த்து சொல்றாய்ங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். எப்பவும் போல 1, 2 தாக்குதல போய் நடத்துனோமா, அணு ஆயுத கிட்ட போறோம்னா தள்ளி விட்டு ஓடி வந்துகிட்டே இருந்திருக்கலாம். இது தேவையே இல்லாத வேலை அப்படிங்கிறது தான். காரணம் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு அடிச்சு ஈரான்ல பெரிய அளவு நம்மனால சாதிக்க முடியல. அதே சமயம் அதாவது முந்திலாம் அமெரிக்க ஜெட் அப்படிங்கிறது ஈரான் வான்வெளிக்குள்ள அசால்ட்டா போயிட்டு போயிட்டு வருவாய்ங்க. இப்ப வீழ்த்துறாய்ங்க. இந்த பலம் எங்க இருந்து வருது அப்படிங்கிறதும், அமெரிக்கா செய்யக்கூடிய எந்த விவகாரமும் டிஸ்டர்ப் பண்ணல. நல்லாவே தெரியுது. அதாவது டிஸ்டர்ப் பண்ணுது, ஒளிச்சு கட்ட முடியல. இனி செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன செய்வாரு அப்படின்னா, அவரோட சகாக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் தொடர்ந்து குண்டு போடப் போறோம். ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா ஈரான் விழுந்துரும். ஈரான் விழுந்துரும்னு சொல்லல. இந்த தடவ ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆயிரும் அப்டின்ட்டார்கள். அந்த கேலி கூத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்ப ட்ரம்ப்ப உள்ளூர்ல இப்படி பயங்கரமா திட்டுறதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான். என்ன அப்டின்னா, ஈரான் அமெரிக்க விமானங்கள வீழ்த்த ஆரம்பிக்குது. டெக்னாலஜி எங்கிட்ட இருந்து வந்துச்சு அப்டிங்கிறது தான். ஒருவேள ரஷ்யா தன்னோட அதிநவீன S-500, S-400 போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த குடுத்துருச்சா அப்படின்னு கேட்டா, அஃபிஷியலா எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதே சமயம் S-500 அப்படிங்கிறது தர வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னா, அது அதி உயர் டெக்னாலஜி. அது போக அத வச்சு சாதிக்க வேண்டியது நெறையா இருக்கு. இப்ப களத்துக்குள்ள வருமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன் அப்படின்னா, இன்னமும் உக்ரைன் யுத்தம் நடக்குது. நம்மல்லாம் பார்க்கலங்கிறதுக்காக இந்த யுத்தம் நடக்காம இல்ல. ரொம்ப தீவிரமாவே நடந்துகிட்டு இருக்கு. அதனால ரஷ்யா பெரிய அளவுல கொண்டு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் கம்மி. நமக்கே சில டெலிவரிகள் இருக்கு. எது S-400 இருக்கு. அப்படி இருக்கும்போது S-500 வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா நெறைய செய்திகள் காட்டுத்தனமா வருது. என்ன அப்டின்னா, S-500, S-400லாம் ஈரானுக்குள்ள ரஷ்யா கொண்டு வந்து நிறுத்திருச்சு அப்படிங்கிறது தான். அதுல தான் வீழ்த்தப்படுது அப்படின்னு. ஆனா வீழ்த்தப்படுறது இன்னொரு சில ஆயுதங்களும் இருக்கு. அதாவது தோள்ல வச்சு இயக்கக்கூடிய ஆன்டி மிசைல்கள் எல்லாமே பெரிய அளவு ரஷ்யா டெலிவரி தந்திருக்கு. அதன் மூலியமாவும் வீழ்த்தியிருக்கு. அது நடக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கே தவிர ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவுல உள்ளுக்குள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. இப்படி நடந்தாலே ட்ரம்ப் இவ்வளவு தூரம் சிரமப்பட வேண்டியதா இருக்கு. ஏப்பா ஒத்த பயல மீட்கறக்கு 1 ஜெட்டு, 2 ஹெலிகாப்டர், 5 வீரர்களை இழந்துட்டு வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப எல்லாரும் கேள்வி கேட்கிறார்கள். இப்ப செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் குண்டு தான் போடப் போறாரு இந்த மனுஷன். அப்புறம் வேற என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரம்ப் கேட்கிறாய்ங்க. ட்ரம்போட டீம் வேற என்ன குண்டு போடாம வேற எதுவும் ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? குடுங்கடா அத போட்டு வர்றோம் அப்படிங்கிற மாரி திருப்பி கேட்கிறார்கள். இப்படி பதிலுக்கு பதில் கேள்விகள் வரும்போது, முக்கியமான ஒரு விஷயம் வருது. எது? அமெரிக்க அரசியலுக்குள்ள ஜிசிசி நாடுகளுக்குன்னு சில லாபி செய்ற குழுக்கள் இருக்கும். பெரிய அளவுல ஆக்டிவா இல்ல. ஆனா ஓரளவு இருக்கு. அவர்கள் பெரிய அளவு ஒரு முக்கியமான விஷயத்த பிரஷர் பண்றார்கள். "ஈரான ஒழிச்சு கட்டுறீங்களா? இல்ல ஈரான வளர்க்குறீங்களாடா?" அப்படின்னு கோவமா கேட்கிறாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வளைகுடா நாடுகள், குறிப்பா ஜிசிசி நாடுகளோட ரெவென்யூ அப்படிங்கிறது அதல பாதாளத்துல போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்புட்ன்னா, ஒரு காலத்தில் கல்லா கட்டுனது இந்த பகுதி அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுக்கங்கடான்ருவாய்ங்களாட்டுக்கு. ஆனா ஈரான பொறுத்தவரை ரிவர்ஸ் ஆகுது. ஈரானோட கச்சா எண்ணெய தடைய நீக்கிட்டீங்க. நீக்கிப்புட்டு என்ன சொன்னீங்க? இந்த காலகட்டத்தில கப்பல்ல ஏத்தி இருந்தா தான் அதுக்கு தடை இல்ல அப்டின்னீங்க. அப்டிலாம் கடல்ல எந்த வர்த்தகமும் பண்ண முடியாது. யாராலயும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அப்பவே நம்ம சொன்னோம். அதத்தான் இப்ப ஊரும் சொல்லுது, உலகமும் சொல்லுது. ஈரான் அதனால ஆயில் ரெவென்யூ கணிசமா கூடுது. இன்னும் சொல்லப்போனா, சீனாக்கு டெலிவரிகள் கூடுது. எது? ஈரான்ல இருந்து வரக்கூடிய டெலிவரி கூடுது. ஈரான் மத்த நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய டெலிவரியும் கூடுது. ஈரான் கணிசமா தன்னோட வருவாய கச்சா எண்ணெய் மூலியமாவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதே காலகட்டத்தில நாங்க வாய்ப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். இதத்தான் நீ கிழிச்ச கிழியா? அப்படின்னு சொல்லி ட்ரம்ப பார்த்து கேட்கிறார்கள். அதே சமயம் ஆயுத பலமும் கணிசமா கூடுது. உதாரணத்துக்கு அமெரிக்க விமானங்கள் வீழ்த்தப்படுது. அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் வீழ்த்தப்படுது. இது எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிக்குமே ஒழிய குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப ட்ரம்ப் செய்யறது மூலியமா ஈரான் ஆயுத பலத்திலயும் கூடுது. அதே மாரி யுத்த களத்திலேயே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா போர் யுத்தி, பயிற்சி இதெல்லாம் கணிசமா அவர்களான ராணுவத்துக்கு கிடைக்கும். அது நாளடைவுல வருங்காலங்கள்ல இந்த பிராந்தியத்தில உள்ள எங்களுக்கெல்லாம் ஆபத்து. எங்க பயலுங்க என்ன லைவாவா யுத்தத்தில இருக்காய்ங்க? கிடையாது.
அதே சமயம் தினந்தோறும் கல்லாப்பெட்டி அப்படிங்கிறது ஈரானுக்கு நிறையுது. எங்களுக்கு நிறையல. காரணம் நீ தான் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துல இருந்து சட்டைய பிடிக்கிறார்கள். ஒரு பக்கம் எங்க ரஷ்யா நம்மள இழுத்து விட்டுரும், உக்ரைனுக்கு பழி தீர்த்துரும் அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்குள்ள இருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணி நாடுகள், நீ ஆரம்பிச்ச, அது சரி தப்புலாம் உன் பிரச்சனை. ஆனா நீ ஆரம்பிச்சதுலேருந்து எங்களோட ரெவென்யூ பாதிக்குது. ஆனா நீ ஆரம்பிச்ச பத்தியா, ஈரானோட ரெவென்யூ கூடிக்கிட்டே தான் இருக்கு. அது அப்படியே அந்த நாட்ட வல்லரசா தூக்கி வைக்கிற அளவுக்கு இல்லாட்டியும், பழச காட்டிலும் இப்ப கூடுது. யுத்தம் நடக்க நீயே பணத்த குடுக்குற. அந்த யுத்தத்துல நீ அடி வாங்க மாட்டேங்கிற. நாங்க அடி வாங்குறோம். இப்ப நீயும் மெல்ல மெல்ல கொஞ்சூண்டு அடி வாங்குற. ஆனா முழுசா இதுல பாதிப்பு அப்படிங்கிறது ஜிசிசி நாடுகளுக்கு தான். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, எதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது, ஈரான் இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறந்துட்டு ட்ரம்ப் கிளம்பி போயிருவாரு. ஏதோ ஒரு காலகட்டத்துல. ஈரான ஒழிச்சுட்டு போமாட்டாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அவரே தான் இப்ப ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறந்துட்டு நான் வந்துருவேன்பா அப்படிங்கிறாரு. அப்ப ஈரான்ல ஆட்சி மாற்றம் கிடையாது. அதே சமயம் அவர்கள பெரிய அளவு யுத்த களத்துக்கு தயார்படுத்தி வச்சுட்டார்கள். ஆயுத ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல அடுத்த கட்டமா அவர்கள் டோல்கேட் மாரி வசூலிக்க ஆரம்பிச்சார்கள் அப்டின்னா, கணிசமான ஒரு தொகை உள்ளுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கும். இவ்வளத்தையும் அதாவது அவனுங்கள குறைக்கிறேன், குறைக்கிறேன், குறைக்கிறேன்னு ஒரு 40 பேருக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்த தெரியுமா? அத தாண்டி நீ எதுவுமே உருப்படியா செய்யல. உண்மைய சொல்லப்போனா அந்த 40 பேர்கள் ரொம்ப காலமா சிஸ்டத்துல இருக்கார்கள். அவர்கள் பெரிய அளவு மிதவாதிகளா தான் இருந்தார்கள். அடுத்து வந்த ஆட்கள்லாம் ஆக்ரோஷத்தோட உச்சம். காரணம் யுத்த களத்துல பதவி ஏற்கிறார்கள். எது? பெருந்தலைகள இழந்துட்டு யுத்த களத்துல பதவி ஏற்கக்கூடிய அவர்களோட மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமா தான் இருக்கும். இது தேவையா எங்களுக்கு? அப்படிங்கிற மாரி ட்ரம்புக்கு தொடர்ந்து பேக் ஃபயர். தலைவன் எம்புட்டு பேக் ஃபயர் ஆனாலும் சரி, இன்னைக்கு விடிஞ்ச உடனே அடுத்த சம்பவத்த ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத விரிவா நம்ம எப்பவும் போல சிடிஎன்லயோ, இல்ல தேசபக்தியிலயோ பார்ப்போம். சேனலோட லிங்க் சிடிஎன் தேசபக்தி 2ஓட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல் அபௌட் பேஜ்ல இருக்கு. லிங்க் அக்சஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் அதிலேயே இருக்கும். அதையுமே நண்பர்கள் அக்சஸ் பண்ணுங்க. ட்ரம்போட அடுத்த ரவுஷு தனத்த விரிவா நம்ம பார்ப்போம்.